நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ வந்து நம்ம காந்திஜி சேலமுடைய மதிமா பேப்பர் 2 ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஆகஸ்ட் 2022 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் 2.5 மணி நேரம் பேப்பர். இது வந்து 100 மார்க் டோட்டல். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்ராஹிம் கோ क्यों गर्व हो गयाன்னு கேட்டிருக்காங்க. இப்ராஹிம் கோ கினி 2 प्रश्नों के उत्तर लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 கொஷனுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. இப்ராஹிம் கோ क्यों गर्व हो गयाன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து इब्राहिम गरीब हो जाने के बाद भी यात्रियों को सत्कार करता था. यात्रियों का सत्कार ஏழையாக இருந்தாலும் வரக்கூடிய யாத்ரிகர்களை வந்து கவனிச்சுட்டு இருந்தார். करता था. इससे उसको बहुत संतोष मिलता था. ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. लेकिन कुछ समय बाद उसको कुछ गर्व हो गया. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து கர்வம் ஆயிடுச்சு. वह सोचने लगा कि मेरे धर्म के भगवान की दया से ही मैं सब कुछ करता हूँ. என்னோட தர்மத்தில் இருக்க இறக்கத்தினால தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன்றாங்க. इसलिए मेरा धर्म ही सबसे ऊंचा है. அதனால என்னோட தர்மம் எல்லாத்த விட உயர்ந்ததுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது அதனோட क्वेश्चन ஆன்சர் ஆக்சுவலி. பூத் ने अमीर से क्या कहा. பூதம் வந்து அந்த பணக்காரங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. என்ன வந்து சொல்லுச்சு பூதம்ன்ட்டு. भूत ने अमीर से कहा मैं आपके आदेशों का जल्दी जल्दी पूरा कर दूंगा. நான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். मुझे ना भोजन चाहिए ना वेतन. भूत ने अमीर से कहा मैं आपके आदेशों का जल्दी जल्दी पूरा कर दूंगा. சீக்கிரம் வேகமாக நான் முடிச்சிருவேன். मुझे ना भोजन चाहिए ना वेतन. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சம்பளமும் வேண்டான்றாங்க. வேத்தனா சம்பளம்ன்ட்டு. लेकिन आपको मुझे लगातार काम देते रहना चाहिए. எனக்கு கண்டினியூஸாக எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணுன்றாங்க. अगर आप काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़ कर कहाँ जाऊंगा. நீங்கள் வேலை எனக்கு கொடுக்கலன்னா நான் உங்களை வந்து பிடிச்சி சாப்பிட்ருவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மெயினில் வந்து மொத்தம் 2 தான் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் இருந்தாலும் இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது நான் 4த்தையும் நடுத்துடுறேன். चतुर आदमी ने अंत में क्या वर मांगा. चतुर आदमी என்ன கேட்டாங்க, இது வரம் என்ன கேட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரம் கேட்டாங்கன்ட்டு. चतुर आदमी ने वर मांगा वரம் கேட்டாங்க. जब तक मैं और मेरे वंश நானும் என்னோட வம்சம் எது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழறோமோ तब तक लक्ष्मी देवी का कृपा कटाक्ष सदा मुझ पर और मेरे वंश पर होना चाहिए. அது வரைக்கும் லக்ஷ்மி தேவியோட கிருபை வந்து என்னோட வம்சம் எது வரைக்கும் வாழுதோ அது வரைக்கும் அவங்களோட அருள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டது அந்த சத்துராத்மி வந்து கேட்டாங்க. இதில் வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியானதோன்னு சூஸ் பண்ணி அதை வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து கிசி ஏக் கஹானி கா சாராம்ஷ் லிக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 4 ஸ்டோரிக்கான எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பகீரத் கா தபஸ்யா, மௌன்ஹி மந்த்ர, சூக்கே சந்திர. நம்ம வந்து சூக்கே சந்திரை பார்க்கலாம். சூக்கே சந்திரை சின்னதாக இருக்கு. बापूजी ने एक बार हरिजन उद्धार के लिए अनशन किया.
ஹரிஜன் உத்தாருக்காக அவர் வந்து விரதம் இருக்க முடிவெடுத்தாரு காந்திஜி. பாபுஜி வந்து காந்திஜியை தான் சொல்கிறாங்க. டவுன் ட்ராடன் பீப்புள், கீழ் ஜாதி ஜனங்களுக்காக அவர் வந்து விரதம் இருக்க முடிவெடுத்தாரு. उपवास करते समय उन्होंने एक हरिजन लड़के से कहा कि वे उसके लाए संतरे से ही व्रत तोड़ूंगा. நான் வந்து விரதம் இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறார், ஒரு ஹரிஜன் டவுன் ட்ராடன் கீழ் ஜாதி பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்த ஆரஞ்சால தான் நான் விரதத்தை முடிப்பேன்னு சொல்கிறாங்க. விட்டோபா, அந்த பையனோட பேர் வந்து விட்டோபா, கிசி சே யஹ பாத் கஹதா தா தோ வஹா அஸ்னே லக்தா தா. யார்கிட்டையாவது அந்த வார்த்தையை சொன்னால் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கெல்லாம். पर वहा तान कर बोला कि बापू मेरे ही संतरों का रस पियेंगे. கண்டிப்பாக பாப்புஜி வந்து காந்திஜி வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வர ஆரஞ்சில் இருந்த ஜூஸு தான் குடிப்பாருன்னு சொல்லுவாங்க. वहाँ अरिजन बालक विठोबा उसी दिन से पैसे इकट्ठा करने लगा और मेहनत करके 1 रुपया बचाया. அன்னிலேருந்து அவர் வந்து காசை வந்து சேர்க்க ஆரம்பித்து கஷ்டப்பட்டு ஒரு ரூபா வந்து சேர்த்து வைக்கிறான். उसने सोचा कि 4 संतरे मिल जाएंगे तो बापूजी के लिए काफ़ी होगा. 4 ஆரஞ்சு கிடைச்சிச்சுன்னா காந்திஜிக்கு போதும்ட்டு. बड़े बड़े और ताजे संतरे, நல்ல பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆரஞ்சு வந்து மெஹங்கானா காஸ்ட்லி. விட்டோபா को पहली बार अपनी गरीबी पर दुख हुआ. விட்டோபாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தன்னோட ஏழ்மையை பார்த்து துக்கமாச்சு. वहाँ एक गरीब फल वाले के पास गया. ஒரு ஏழை பழம் விற்கிறவங்க கிட்ட போகிறாங்க. फल वाले ने अपने छोटे छोटे सूखे संतरे दिखाकर कहा कि ये 4 संतरे 1 रुपये. இந்த 4 ஆரஞ்சுமே அந்த பழக்காரன் சொல்கிறான், இந்த 4 ஆரஞ்சுமே காஞ்சு போன ஆரஞ்சு, அது வந்து 4 ஆரஞ்சு 1 ரூபான்ட்டு. विठोबा में खुश होकर संतरे लिए और जल्दी जाने लगा. விட்டோபா வந்து சந்தோஷம் அடைஞ்சி உடனே கிளம்ப ஆரம்பித்தான். பாபுஜி கே व्रत तोड़ने का समय हो रहा था. व्रत முடிக்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. सब लोग उनकी जीवन रक्षा के लिए प्रार्थना करने लगे. அவரோட உயிர் காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. बड़े बड़े लोगों ने अपने संतरों से बापू के व्रत तोड़वाने के लिए टोकरे भर कर संतरे भेजे थे. பெரிய மனுஷங்க தன்னோட விரதத்தை முடிக்கிறதுக்காக நிறைய கூடியாக வந்து ஆரஞ்சு வந்து அமுச்சு வைக்கிறாங்க. पर बापूजी ने कहा कि वे विठोबा के लाए संतरे से ही व्रत तोड़ेंगे. விட்டோபா வாங்கிட்டு வந்த ஆரஞ்சில் தான் நான் வந்து விரதத்தை முடிப்பேன். विठोबा की खोज होने लगी. அவனை வந்து தேட ஆரம்பித்தாங்க விட்டோபாவை. विठोबा दौड़कर आया और एक सूखा संतरा बापूजी को भेंट दिया. ஓடி வந்து பாப்புஜிக்கு காந்திஜிக்கு வந்து गिफ्टा கொடுத்தான். उसी सूखे संतरे का रस पीकर संसार के सबसे बड़े महापुरुष ने उपवास तोड़ा. இந்த ஜூஸை குடிச்சு தான் சன்சாரில் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மனுஷன் வந்து தன்னோட விரதத்தை முடிச்சு தான் சொல்கிறாங்க. இது இந்த சாராம்ஷோட மீனிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து மௌன் ஹி மந்த்ர, இது சாராம்ஷ் வந்து பார்க்கலாம். மௌன் ஹி மந்த்ர. मौन ही मंत्र कहानी का सारांश. இந்த கவிதை ஸ்டோரியோட எஸ்ஸே. शिवप्पा और गौरी दोनों पति पत्नी, 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். दोनों गरम स्वभाव के थे. 2 பேரும் சண்டை போடக்கூடியவர்கள். दोनों हमेशा लड़ते थे, எப்பவுமே சண்டை போட்டாங்க. अक्सर पति पत्नी पर हाथ भी उठाते थे. எப்போது அது அடிக்கடிக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கை நீட்டி அடிப்பார். இன் காரணம் சே உன்கா கர் நரக்ஸா பன் கயா. இந்த காரணத்தால் அவங்க வீடு வந்து நரகமாக மாறிடுச்சு. एक दिन उनके गांव में एक साधु आए. ஒரு சாமியார் வந்தாங்க ஒரு நாள் கிராமத்தில். கௌரி உன்கே பாஸ் கயி அவர் अपनी कहानी सुनाई. அவங்ககிட்ட போயிட்டு அவளோட கதையை சொன்னாங்க. साधु ने गौरी के
हाथ में चावल के दानों से भरी एक बोतल दी और कहा कि जब उसके पति गुस्से में आकर बातें करते हैं, तब चावल के दानों को मुंह में डाल लेना, थोड़े ही दिनों में तुम्हारा घर स्वर्ग जैसा हो जाएगाன்னு கொடுத்துருக்காங்க. சாமியார் வந்துட்டு அவங்க கையில வந்து ஒரு அரிசி போட்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டில் குடுத்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, எப்போலாம் உங்க வீட்டுக்காரர் வந்து கோவமா பேசுறாரோ, அப்ப வந்து நீங்க வாயில வந்து அரிசிய போட்டுக்கிட்டு மென்னுட்டே உட்காந்துருங்கன்றாங்க. "थोड़े ही दिनों में तुम्हारा घर स्वर्ग जैसा बन हो जाएगा." கொஞ்ச நாள்ல உன்னோட வீடு வந்து ஸ்வர்க்கமா மாறிடும்ன்றாங்க. इसके बाद शिवप्पा जब भी गुस्से में आकर गालियाँ देती है, எப்போலாம் கோவம் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, கௌரி चावल के दानों को मुँह में डाल लेती है. அப்போ வந்து வாயில அரிசிய வந்து போட்டுக்கிறா. और बदले में कुछ कहे बिना चुप रह जाती है. அப்புறம் எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறா. गुस्से होने पर भी मुंह में चावल होने के कारण वह बोल नहीं पाती. கோவமா இருந்தாலுமே வாயில அரிசி இருக்கு தொட்டு அவளால பேச முடியல கோவம் வந்தாலுமே. यह देखकर शिवप्पा को आश्चर्य हुआ. இத பார்த்து சிவப்பாக்கு வந்து வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. धीरे धीरे उनका हृदय बदलने लगा. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசு வந்து மாற ஆரம்பிச்சு. गौरी के प्रति उनका दृष्टिकोण बदलने लगा. दृष्टिकोण அவரோட பார்வை வந்து மாற ஆரம்பிச்சு. पति पत्नी दोनों अपनी गलतियों के लिए पछताने लगे. 2 பேருமே தன்னோட செஞ்ச தப்புக்காக தவிக்க ஆரம்பிச்சாங்க. चलते चलते उनका घर स्वर्ग जैसा हो गया. போக அவங்க வீடு வந்து ஸ்வர்க்கமா மாறிடுச்சு. इस कहानी की सीख है, मौन रहने से अनेक परेशानियां दूर हो जाती है. அமைதியா இருக்க தொட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து விலகி போயிடும்ன்றாங்க. இந்த ஸ்டோரி ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் சாராம்சம் வந்து பகீரத் கி தபஸ்யா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த 3ல வந்து நான் 3 நடத்துறேன். உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ இல்ல எந்த சாராம்சம் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க படிச்சு எழுதிக்கலாம். இல்ல வந்து என்னன்னா சின்னதா எது இருக்குதோ அதை வந்து நீங்க பார்த்து படிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 10 மார்க் இந்த மெயினுக்கு. வந்து பகீரத் இஷ்வாக்கு குல் கே சூரியவம்சி ராஜா தே. இஷ்வாக்கு குலத்தோட சூரியவம்சி ராஜா. வே சத்யனிஷ்ட தர்மனிஷ்ட और बड़े प्रतापी. நல்ல திறமையான ராஜா. உண்மை அபார் தைரிய और साहस था. அவர்கிட்ட தைரியமும் சாகசமும் இருந்துச்சு. एक बार धर्मराज भगीरथ से मिलने आए. ஒரு நாள் தர்மராஜர் வந்து பகீரத்தை வந்து பார்க்க வந்தாங்க. राजा के आदर सत्कार से खुश होकर कहा, आपके पूर्वज सागर पुत्र भस्म के रूप में पड़े हैं. சாம்பலா ஒரு பக்கம் விழுந்திருக்காங்க உங்களோட பூர்வஜர்கள். தர்மராஜ் வந்து சொல்றாரு, उनका उद्धार करने के लिए और तपस्या कीजिए. அவங்கள வந்து அந்த சாவ விமோச்சனம் பண்றதுக்காக நீங்க தவம் பண்ணணும். और गंगा को पृथ्वी पर ले आइए. கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. यह सुनकर பகீரத் हिमालय पहुंचे. இதை கேட்டு பகீரதர் வந்து இமாலயம் போறாரு. भगवान विष्णु का ध्यान करते हुए तपस्या करते हैं. भगवान विष्णु भगवान நினைச்சு தவம் பண்றாரு. विष्णु भगवान प्रकट हुए और बोले, तुम्हारे तपस्या अवश्य सफल होगी. கண்டிப்பா உன்னோட தவம் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो. இப்போ வந்து கடவுள் சிவனை நினைச்சு நீ வந்து தியானம் பண்ணு, தவம் பண்ணுன்றாங்க. भगीरथ अब शिवजी का ध्यान करते हुए तपस्या करने लगा. சிவனை நினைச்சு இப்போ வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. शिवजी उनकी तपस्या से खुश होकर प्रकट हुए. சந்தோஷம் அடைஞ்சி சிவன் வந்து அவர் முன்னாடி வராங்க. भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की. வேண்டுதல் வச்சாரு சிவன் கிட்ட भगीरथ, मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करवाए दीजिए. என்னோட பித்ருகள் என்னோட முன்னோர்களோட முக்திக்காக நீங்க கங்கையை வந்து பூமிக்கு அமுச்சு வைங்கன்றாங்க. भगवान शंकर ने उनकी प्रार्थना स्वीकार की. பகவான் சங்கரர் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து ஏத்துக்கிட்டாங்க. தேவ் கங்கா பிருத்வி பர் உத்தராயி. கங்கை வந்து பூமிக்கு வந்துச்சு.
प्रवाहित करवा दीजिए கொடுத்துருக்காங்க. उसका प्रवाह के वेग को शिवजी ने अपने सिर पर ले लिया. அந்த கங்கையோட வேகத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக அவர் வந்து சிவன் வந்து தன்னோட தலையில ஏத்துக்கிட்டாரு. फिर गंगा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सागर राजकुमार भस्म के रूप में पड़े हुए हैं. பின்னாடி பின்னாடி நடந்து கங்கை ஓடி வருது. அப்போ வந்து சாகர் ராஜ்குமாரோட பஸ்ம சாம்பல் வந்து உயிர் தெழுந்து ஒரு பக்கம் விழுந்திருந்த இடத்துல அந்த தண்ணி பட்டதுமே पवित्र गंगा के स्पर्श से सभी सागर राजकुमार शाप से मुक्त हुए और विष्णु लोक पहुंचे. பவித்ர கங்கையோட இது அந்த கங்கை தண்ணி வந்து பட்டதுமே அந்த சாம்பல் எல்லாம் உயிர் தெழுந்து விஷ்ணு லோகம் வந்து போய் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆஜ் தக் கங்கா பாரத் கோ சுக் பहुंचा रही है. இன்னி வரைக்கும் கங்கை வந்து இந்தியாவுக்கு வந்து பாரதத்துக்கு வந்து சுகத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்த 3 சாராம்சோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோரியோட டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு எந்த கதை பிடிக்குதோ இல்லை எது வந்து சின்னதாக இருக்கும் எஸ்ஸே வந்து ஒன்று கைடில் பார்த்து படிக்கலாம், இல்லை இதனோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதும் படித்து நீங்கள் மார்க் எடுக்கலாம். இந்த மெயின்கான மார்க் வந்து 10. இப்போ நெக்ஸ்ட் வந்து ராமர் கதையை பார்க்கலாம். இதில் வந்து தேர்ட் மெயின் கினி 2 प्रश्नों के उत्तर लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் மார்க் வந்து 5 மார்க்ஸ். தசரத் கே கித்தனை ராணியா தி வே கவுன் கவுன் தி. இதில் வந்து யார் யார் தசரத் வந்து எத்தனை ராணிங்க அவங்க யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. தசரத் கே 3 ராணியா தி வே கௌசல்யா சுமித்ரா और கைகேயி தி. அவங்களுக்கு 3 ராணிங்க, கௌசல்யா, சுமித்ரை, அப்புறமா கைகேயின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு நம்ம செலக்டடாக படிக்கிறோன்னும் போது எல்லா கொஷின்ஸும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கிறது நம்ம எல்லாமே நாலேஜுக்காக தான் நம்ம படிக்கிறோம், நல்ல இது பண்ணுறதுக்காக. செலக்டடாக படிக்காதீங்க எக்ஸாம் வைஸ். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தான் படித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹோல் புக்கை ஒன்றும் படிக்கல, இருக்கிற கொஷின்ஸ் தானே படிக்கிறோம், இந்த கொஷின் ஆன்சர்ஸ் தானே படிக்கிறோம். அதை வந்து தரோ ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்தாலுமே இந்த 4ல் எது 2 வந்தாலுமே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ सब लोग विश्वामित्र से क्या क्यों डरते थे. யார் எதுக்கு எல்லாருமே விஸ்வாமித்திரரை பார்த்தா பயந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. विश्वामित्र बड़े तपस्वी और गरम स्वभाव के थे. விஸ்வாமித்திரர் வந்து பெரிய தபஸ்வி, தவம் பண்ணக்கூடியவர், அப்புறமா அதிகமாக கோவப்படக்கூடியவர். इसलिए सब लोग उनसे डरते थे. அதனால எல்லாருமே அவரை பார்த்து பயந்தாங்கன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து महाराज दशरथ पुरोहित वशिष्ठ से क्या कहान கொடுத்துருக்காங்க. महाराजा दशरथ ने पुरोहित वशिष्ठ से कहा कल शुभ मुहूर्त. நாளைக்கு நல்ல டைமாக இருக்குது, நல்ல முகூர்த்தமாக இருக்குது. कल ही राज तिलक की तैयारी कीजिएன்னு கொடுத்துருங்க. महाराजा दशरथ ने पुरोहित से कहा वशिष्ठ से कहा. புரோஹிதர்கிட்ட சொல்கிறாங்க வசிஷ்டக்கிட்ட. கல் சுப முகூர்த்தம், நாளைக்கு நல்ல நேரம், நாளைக்கு ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைகேயி கா தூசரா வர் கியா தா. கைகேயோட இன்னொரு வரம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. தூசரா வர்
कैकेयी का दूसरा वर था कि राम तपस्वी के वेश में 14 वर्ष वन में रहें. தவ ராம் வந்து தபஸ் சாமியாரா வந்து சாமியாரோட வேடத்தில் அவர் வந்து 14 வருஷம் வனவாசமும் காட்டில் இருக்கணும்னு சொல்லி அடுத்து வேற தூசரா வர் இன்னொரு வரத்தை வந்து கைகேயி வந்து கேட்குறாங்க தசரதர்கிட்ட. இப்போ இந்த 4 கொஷின்ஸ் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கினி एक पाठ का சாராம்ஷ் லிக்கி, ஏதாவது ஒரு பாடத்துக்கான சாராம்ஷ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து தனுஷ் யக்னி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மந்த்ரா கா ஷெடியந்திரு, அப்புறம் பரத் கா ஷோக். இது எல்லாத்தையும் நான் நடத்திடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து படித்து एग्जाम எழுதலாம். மைथिली शरण गुप्त मिथिला के महाराज जनक थे. மிथिலையோட மகாராஜர் வந்து ஜனக்கு. சீதா उनकी पुत्री थी. சீதை வந்து அவரோட பொண்ணு. वह बहुत सुंदर और सुशील थी. அவர் வந்து ரொம்ப அழகாகவும் பார்க்க திறமசாலியாகவும் இருந்தா, பார்க்க நல்லா அழகாக இருந்தா. वह विवाह के योग्य बनी, அவ கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த ஏஜ் வந்துருச்சு. ஜனக்கு अपनी पुत्री के लिए वीर वर चाहते थे. ஜனகர் வந்து அவங்களோட பொண்ணுக்கு வீர வரனை தேடிட்டு இருந்தாங்க. उनके पास एक पुराना धनुष था. பழைய வில் இருந்துச்சு. उन्होंने उस धनुष पर डोरी चढ़ाने वाले वीर से सीता का विवाह करने का निर्णय किया. இந்த உன்னோனே இந்த வில்லில் வந்து கயிறு இழுத்து கட்டுறவனுக்கு தான் அவனை கல்யாணம் சீதையோட கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு. விஸ்வாமித்ரு ராம் और लक्ष्मण के साथ जनक के दरबार में गए. விஸ்வாமித்ரர் ராமையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜனகரோட ஆஸ்தானத்துக்கு போறாரு. राजा जनक ने विश्वामित्र और राजकुमारों का स्वागत किया. ராஜா ஜனக் வந்து விஸ்வாமித்ரரும் அப்புறம் ராஜகுமாரர்களை வந்து வரவேற்றாங்க. विश्वामित्र मुनि ने इन दोनों राजकुमारों का परिचय दिया. विश्वामित्र मुनिवर வந்து ரெண்டு ராஜ்குமாரர்களோட அறிமுகத்தை கொடுத்தாரு. उन्होंने कहा कि ये राजकुमार आपका धनुष देखने आया है. அவங்க சொன்னாங்க இந்த ராஜ்குமாரர் வந்து உங்களோட வில்ல வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து दूसरे दिन बहुत बड़ी सभा हुई. அடுத்த நாள் வந்து பெரிய சபை இருந்தது. कई लोगों मिलकर धनुष ले आए. நிறைய பேர் வந்து தூக்கிட்டு வில்ல வந்து தூக்கிட்டு வந்தாங்க. लेकिन रामचंद्र ने धनुष को आसानी से उठाकर डोरी खींचती तो धनुष के 2 टुकड़े हो गए. ஈஸியா வந்து இப்போ இது வந்து நிறைய பேர் சேர்ந்து கொண்டு வந்த வில்ல வந்து ராமர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கயிறு இழுத்து கட்டலான்னு இழுக்கும் போது வில்லு வந்து உடஞ்சி போயிடுது, ரெண்டாக உடஞ்சி போகுது. ஜனக் பகுத் குஷ் ஹோ கே. அவர் வந்து சந்தோஷம் அடைஞ்சாரு. அவர் சீதா கா விவாஹ தூம் தாம் சே ராம் கே சாத் கராயா. சீதையோட கல்யாணம் நல்லா கிராண்டாக வந்து ராமரோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜனக்கு கே பாய் கே 3 புத்திரியாந்தி. ஜனகரோட தம்பிக்கு வந்து 3 பொண்ணுங்க. உன்மே பரத் கா விவாக மாண்டவி சே. பரதனோட கல்யாணம் வந்து மாண்டவியோடவும், லக்ஷ்மண் கா விவாக ஊர்மிளா, லக்ஷ்மணனோட கல்யாணம் வந்து ஊர்மிளாவோடவும், அப்புறமா சத்ருக்னன் கா விவாக ஸ்ருதகீர்த்தி சே. சத்ருக்னனோட கல்யாணமும் ஸ்ருதகீர்த்தியோட ஆச்சுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தனுஷக்னி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மந்த்ரா கா ஷெடியந்திர. மந்த்ரையோட ஷெடியந்திர சூழ்ச்சி, மந்த்ரையோட சூழ்ச்சி. கைகேயி தசரத் கி சோட்டி ராணி थी. சின்ன ராணி. தசரத் अपने छोटी रानी को बहुत प्यार करते थे. தசரத் தன்னோட சின்ன ராணியை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துச்சு. மந்த்ரா கைகேயி கி பியாரி தாசி ஹே. மந்த்ரை வந்து கைகேயோட பாசமுள்ள வேலைக்காரி. மந்த்ரா குபுட ஒரு குட்டில் ஸ்வபாவுக்கு குறுக்குத்தனமாக யோசிக்கக்கூடியவளாக இருந்தா. ராஜதிலக் கி தயாரி கி பாத் சுன்கர் மந்த்ரா ஈர்ஷ்ய கர்னே லகி. ராஜதிலக் பட்டாபிஷேகத்தை நினச்சி மந்திரிக்கு வந்து பொறாம அடைஞ்சா.
वह सीधे कैकेयी के पास गई और बोली, நேரா கைகேயி கிட்ட போயிட்டு அப்புறமா சொன்னா, ராணி राम राजा बनेगा तो उसकी माता कौशल्या राजमाता बनेगी. ராமர் வந்து ராஜாவானா அவங்க அம்மா வந்து கௌசல்யா வந்து ராஜமாதா ஆவா. और तुम उसकी दासी, நீ அவளுக்கு வேலைக்காரியான்னு கேக்குறா. तुम्हारा लाडला पुत्र பரத் ராம் கா குலாம் பனேகா, உன்னோட பாசமுள்ள பையன் பரத வந்து ராமருக்கு வந்து அடிமையான்னு கேக்குறாங்க. கியா யஹி தும் சாத்தே ஹோ, இதுதான் நீ உனக்கு வேணுமான்னு கேக்குறா. உனக்கு இதுதான் தேவையான்ட்டு. கைகேயி मंत्रा की बात सुनकर पहले गुस्से में आ गई. ஃபர்ஸ்ட் வந்து கைகேயி மந்திரியோட பேச்ச கேட்டதும் கோவம் அடைஞ்சா. लेकिन उसका जादू கைகேயி पर चल गया. இருந்தாலும் அவளோட என்ன சொல்லுவோம், பிளாக் மேஜிக் அவன் மேல பிரயோகம் பண்ணிட்டா. அந்த கருப்பு என்ன சொல்லணும், பிளாக் மேஜிக் மாயை வந்து அவன் மேல. उसने अपने पुत्र को युवराज पद दिलाने का उपाय पूछा. அவங்க பையனுக்கு ராஜனாக்கிறதுக்கு ஒரு வழியை கேட்டான். मंत्रा ने कहा, एक बार राजा दशरथ ने तुमको 2 वर देने का वादा किया था. ஒரு தடவை 2 வரத்தை ராஜா வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். अब तुम महाराजा से दोनों वर मांगो. இப்ப 2 வரத்தை கேளுன்றாங்க. एक वर से राम के लिए 14 साल का वनवास. ஒரு வரத்தால ராமருக்கு வந்து 14 வருஷம் வனவாசம். दूसरे वर से भरत के राज तिलक मांगो. அடுத்த வரத்தால ராஜாவுக்கு பரதனுக்கு ராஜ திலக் ராஜாவாக்கணும், பரதனை வந்து ராஜாவாக்கணும்னு சொல்லி சொல்றா கைகேயி. இல்ல மந்திரி சொல்றா. கைகேயினே கந்தி சாடி பஹன்லி. பழைய புடவையை கட்டிக்கிட்டு கைகேயி ரெடியா இருக்கா. சாரே ஆபூஷன் உத்தாரதி, எல்லா நகையும் கட்டிட்டா. गुस्से में महाराज दशरथ के आने का प्रतीक्षा करने लगे. கோவத்துல ராஜா வர வரைக்கும் எதிர்பார்த்து நிக்கிறான். கைகேயி வந்து பழைய புடவை கட்டிக்கிட்டா. கோவத்துல ராஜா வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பரத் கா ஷோக். भरत का शोक. राम के वियोग के में महाराज दशरथ ने अपने प्राण छोड़ दिया. ராமர் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இருந்ததால ராஜா தசரதர் வந்து இறந்து போயிடுறாரு, உயிரை விட்டாரு. अयोध्या के लोग बहुत दुखी थे. ரொம்ப துக்கமா இருந்தாரு அயோத்தியால இருந்த ஜனங்க. इस समय भरत और शत्रुघ्न अपने मामा के घर में थे. இந்த நேரத்துல வந்து பரதனும் சத்ருக்னும் தன்னோட மாமா வீட்ல இருந்தாங்க. गुरु वशिष्ठ ने भरत और शत्रुघ्न को बुला लाने को के लिए दूत भेजे. ராம் கூட்டிட்டு வரதுக்காக மெசஞ்சரை வந்து அமிச்சாங்க. दूत भरत के महल में पहुंचे. அந்த மெசஞ்சர் என்ன சொல்லுவோம், மெசேஜ் வந்து பரதன் இருக்க அரண்மனைக்கு போறாங்க. दूतों ने भरत से कहा, अयोध्या में आपकी आवश्यकता है. अयोध्याல உங்களை வந்து உங்களோட தேவை இருக்குன்றாங்க. तुरंत निकले, உடனே கிளம்புனாங்க. भरत और शत्रुघ्न अपने मामा से आज्ञा लेकर अयोध्या की ओर चल पड़े. अयोध्या நோக்கி போறாங்க. 2 பேருமே தன்னோட மாமா கிட்ட சொல்லிட்டு. अयोध्या पहुंचते ही वे अपनी माता के महल में गए. अयोध्या போனதும் தன்னோட அம்மாவோட அரண்மனைக்கு போறாங்க. भरत को कैकेयी ने सारी बातें सुनाई. பரதனுக்கு வந்து கைகேயி வந்து எல்லா இதையும் சொல்றா. माता की बात सुनकर भरत को गुस्सा आया और अपनी माँ को खूब डांटा. பரதன் அம்மா சொன்னதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு பரதனுக்கு வந்து கோவம் வந்துச்சு. அப்புறமா நிறைய திட்டினா. फिर माता कौशल्या से मिली. அப்புறமா வந்து கௌசல்யா அவங்க அம்மா மாதா கௌசல்யாவை போய் பார்க்குறாங்க. 14वें दिन सभासदों ने भरत से राज्य संभालने के लिए कहा. 14வது நாள் வந்து நாட்டை வந்து பார்த்துக்க சொல்லி பரதனுக்கு சொல்றாங்க. लेकिन भरत ने सिंहासन बैठने ना इनकार कर दिया. நான் வந்து ராஜாவா உட்கார மாட்டேன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லுவான்.
उन्होंने कहा कि हम सब राम का राज्याभिषेक वन में ही करेंगे. நம்ம எல்லாம் போய் சேர்ந்து ராமரோட ராஜ்யாபிஷேகத்தை வந்து காட்டிலேயே செய்வோன்றாங்க. யஹா பாத் சுன்கர் சப் குஷ் हो गए. இதெல்லாம் இந்த பேச்சு கேட்டதும் எல்லாருக்குமே சந்தோஷம் அடைஞ்சாங்க. ராஜ் तिलक की तैयारी के साथ भरत शत्रुघ्न गुरु वशिष्ठ माताएं ராஜ் திலக் இந்த பட்டாபிஷேகத்தை நினச்சி பரத் சத்ருக்ஞ குரு வசிஷ்டு மாதா எல்லா அம்மாங்களும் வந்து ஹஜாரும் அயோத்தியாவாசி ஆயிரக்கணக்கில் அயோத்தியாவாசி வந்து காட்டை நோக்கி போகிறாங்க. வன் கி ஓர் நிக்கல்படே காட்டை நோக்கி கிளம்பி போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாதுகா பட்டாபிஷேக், பாதுகையோட பட்டாபிஷேக். भरत ने रामचंद्र से आग्रह किया कि क्षत्रिय का सबसे पहला धर्म सब प्रकार से प्रजा का पालन करना है. எல்லா விதமான பிரஜைங்களை வந்து சந்தோஷம் அடைய வைக்கிறது. इसलिए आप अयोध्या का राज्य स्वीकार कर ले और प्रजा का पालन करें. அயோத்தியோட ராஜ்யத்தில் ராஜா வாங்குன்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்குறாங்க. ஏற்றுக்குங்க, அப்புறமா பிரஜைங்களை வந்து நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. பரத் கி பாத்தே சுன்கர் ராமச்சந்திர ने कहा भाई व्यर्थ हट मत करो. வீணான பிடிவாதம் பிடிக்காதன்னு பரதனோட பேச்சு கேட்டதும் ராமச்சந்திரர் சொல்றாரு. मैं अपने माता पिता की आज्ञा का उल्लंघन करना नहीं चाहता हूँ. என்னோட அப்பா அம்மா சொல்றத மீறி நான் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. इसलिए तुम अयोध्या लौट जाओ और वहां रहकर राज्य करो. அதனால நீ அயோத்தியா கிளம்பி போயிட்டு நீ அங்க இருந்து ராஜ்யத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. अब भरत ने समझ लिया कि किसी भी उपाय से रामचंद्र अयोध्या எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ராமச்சந்திரர் வந்து அயோத்தியா திரும்பி வர மாட்டாங்கன்னு பரதனுக்கு வந்து தெரிய வந்துச்சு. लौटेंगे मறுபடியும் வர மாட்டாரு. इस पर भरत ने रामचंद्र से प्रार्थना की कि आप अपनी चरण की पादुकाएं मुझे दीजिए. உங்க காலில் இருந்த பாதுகைங்களை வந்து எனக்கு கொடுத்துருங்க. मैं उन पादुकाओं को सिंहासन पर रख कर आपकी ओर से राज्य संभालूंगा. அந்த பாதுகைகளை வந்து சிம்மாசனத்து மேலே வச்சு உங்க மூலியமா நான் வந்து ராஜ்யத்தை நடத்துறேன். रामचंद्र ने अपनी स्वीकृति दे दी. सरियो ஏத்துக்கிட்டாரு. अयोध्या पहुंचकर भरत ने उन पादुकाओं का अभिषेक किया. अयोध्या போனதும் அந்த பாதுகைகளை வந்து அபிஷேகம் பண்ணாரு, अभिषेक किया और उन्हें सिंहासन पर रखकर शासन किया. அந்த பாதுகையை வச்சு ஆட்சி நடத்தினாருன்னு சொல்றாங்க. இது இந்த சாராம்ஷோட எஸ்ஸே வந்து ஏதாவது ஒன்று தான் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 4மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது நல்லா நீட்டாக எழுத முடியுமோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் எழுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிங்க் பதில் ஏன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லடுக்கா, இங்கே வந்து லடுக்கி வரும். பேல் காய், வர் வது, வித்வான் விதுஷி, ऊंट ऊंटनी, दादा दादी, बालक बालिका, पुरुष पुरुष औरत, युवक युवती, माली मालिनी वரும். இந்த மெயின் வந்து இதோட முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் இன்னும் ரிமைனிங் மெயின்ஸ் வந்து நான் நடத்துகிறேன். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்னோட இது வந்து என்னென்னா, மத்தியமாக படிக்கக்கூடிய எல்லா பசங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரிகிற அளவுக்கு நான் பசங்க வந்து புரிஞ்சு அந்த எக்ஸாமை முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.